வணக்கம். துருக்கி மற்றும் அஜர்பைஜான் போன்ற நாடுகள் எல்லாம் சமீப காலமாக இந்தியர்களின் பிடித்த சுற்றுலா தலங்களாக இருந்து வந்தன. 2023 சுமார் 3 லட்சம் இந்தியர்கள் துருக்கிக்கு பயணம் செய்தனர். 2024 அது மிகவும் அதிகரித்தது. அஜர்பைஜானுக்கு 2023 50,000 பேர் சென்றிருந்தார்கள். 2024 அது 1 லட்சத்திற்கு அருகில் உயர்ந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதாவது ஆண்டுதோறும் அஜர்பைஜான் மற்றும் துருக்கிக்கு ஏராளமான இந்தியர்கள் சென்று வருகிறார்கள். அஜர்பைஜானின் மொத்த சுற்றுலாத்துறையை பரிசீலித்தால் அங்கு வருகை தருவோரில் 3 முதல் 4% பேர் இந்தியர்கள்தான். துருக்கியில் மொத்த வருகையாளர்களில் 1% பேர் மட்டுமே இந்தியர்கள் ஆவர். ஆனால் துருக்கியை பொறுத்தவரை அதிக பணம் செலவு செய்யும் பயணிகள் இந்தியர்கள்தான். காரணம், அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்கள் திருமண சுற்றுலாவின் ஒரு பகுதியாக துருக்கிக்கு செல்கிறார்கள். திருமண விழாக்கள் மற்றும் பிற நிகழ்வுகளை துருக்கியில் நடத்துவது இந்தியர்களின் புதிய போக்காக மாறியிருக்கிறது. ஏராளமான இந்தியர்கள் துருக்கிக்கு செல்கிறார்கள். லக்ஸரி ஹோட்டல்களை புக்கிங் செய்கிறார்கள், லக்ஸரி வசதிகளை தேடுகிறார்கள், லக்ஸரி வாகனங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன் மூலம் இந்திய சுற்றுலா பயணிகளிடமிருந்து துருக்கிக்கு பெருமளவில் லாபம் கிடைத்து வந்தது. ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு இராணுவ உதவி வழங்கியதன் மூலம், பகிரங்கமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலம் இந்தியர்களின் கோபத்தின் வெப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றன துருக்கியும் அஜர்பைஜானும். முன்னாட்களில் இதே அனுபவத்தை எதிர்கொண்ட நாடுகளாகும் நேபாளம், இலங்கை, மிக சமீபத்தில் மாலத்தீவு. அரசாங்கங்கள் மாறுவதற்கேற்ப இந்தியாவை நோக்கிய மனோபாவம் மாறும்போது இந்தியாவில் உள்ள மக்களும் எதிர்வினை தெரிவிக்கிறார்கள் என்பதே இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஆபரேஷன் சிந்தூரை மறைமுகமாக விமர்சித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நாடாகும் துருக்கி. அதேபோல்தான் அஜர்பைஜானும். இங்கும் அங்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயல்புதான். காரணம், இப்போது நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகள் பல வழிகளில் உருவாகின்றன. அதனால் ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு ஆயுதங்களை வழங்குவது பெரிய தவறல்ல. ஆனால் பகிரங்கமாக ஒரு நாட்டை எதிர்த்து நிலைப்பாடு எடுப்பது தவறாகும். துருக்கி முன்பு ஒரு முறை காஷ்மீர் விஷயத்தில் ஐநாவில் கூட இந்தியாவை எதிர்த்து பகிரங்க நிலைப்பாடு எடுத்தது. அதன் பிறகு இந்தியா துருக்கி உறவில் பெரும் இடைவெளி ஏற்பட்டது. வர்த்தகத்தை கூட அது பாதித்தது. பின்னர் துருக்கியில் நிலநடுக்கம் வந்தபோது இந்தியா உதவியதன் மூலம் மீண்டும் இந்தியா துருக்கி உறவு மேம்பட தொடங்கியது. அப்போது துருக்கி இந்தியாவின் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக வேண்டும் என்ற ஆர்வத்தை ஆதரித்தது. ஆனால் இப்போது இந்தியா பாகிஸ்தான் விஷயம் வந்தபோது மீண்டும் துருக்கி பகிரங்கமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு தாய் பெற்ற குழந்தைகளைப் போல நடந்து கொள்ளும் நாடுகளாகும் சீனாவும் பாகிஸ்தானும். அதில் சீனா கூட பாகிஸ்தானின் இறையாண்மையை பாதுகாக்க தாங்கள் ஒன்றாக இருப்போம், பாகிஸ்தானின் இறையாண்மை மீது எந்த தாக்குதலும் ஏற்கத்தக்கதல்ல, பாகிஸ்தான் பக்கமே எப்போதும் நிற்போம் என்று கூறிய போதும் இந்தியாவை கடுமையாக விமர்சிக்கவோ பெயர் சொல்லி இந்தியாவை விமர்சிக்கவோ தயாராக இருந்திருக்கவில்லை. அவர்கள் தந்திரமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை தவிர்க்க வேண்டும், போரிலிருந்து பின்வாங்க வேண்டும், போர் எதற்கும் தீர்வல்ல என்று இரு தரப்பினரையும் குறிப்பிட்டுத்தான் அறிக்கைகளை வெளியிட்டனர். இந்தியா பாகிஸ்தானுக்கு செய்தது பெரிய கொடுமையாகிவிட்டது. இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் போரிடுவோம், அல்லது பாகிஸ்தானை தொட்டால் நாங்களும் போருக்கு இறங்குவோம் என்றெல்லாம் தூண்டிவிடும் விதத்தில் எதுவும் பேசவில்லை சீனா. ஆனால் நமக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குவது சீனாவும் தான் என்பது. ஆனாலும் குறைந்தபட்ச மரியாதை காண்பித்தது சீனா. அதாவது நாம் எதிர்பார்த்திராத அளவு மரியாதை சீனா நிச்சயம் வெளிப்படுத்தியது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த அளவுக்கு மரியாதையை கூட துருக்கி காட்டவில்லை. இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையே வேறு எந்த விதமான விரோதமும் இல்லை. துருக்கி ஒரு மதம் சார்ந்த நாடாக இருப்பதால் தான் பாகிஸ்தானை ஆதரிக்கிறது. அதன் விளைவாக ஏனோ அவர்களுக்கு இந்தியா மீது காரணம் ஏதுமின்றி ஒரு விரோதம், அவ்வளவுதான். அதை தவிர வேறு எல்லை பிரச்சனையோ வேறு பிரச்சனைகளோ எதுவும் இல்லை இரு நாடுகளுக்கும் இடையில். ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட துருக்கி ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த நாடு அதை செய்திருக்கவில்லை. அதனால் இப்போது இந்திய சுற்றுலா பயணிகள் மொத்தமாக துருக்கி மற்றும் அஜர்பைஜான் பயணங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள டூர் ஆபரேட்டர்கள் துருக்கி, அஜர்பைஜான் போன்ற நாடுகளை விளம்பரப்படுத்தவில்லை. மேலும் அங்கெல்லாம் செல்வதற்கான புக்கிங்கையும் இப்போது நிறுத்தி வைத்துள்ளனர். அஜர்பைஜானுக்கு மட்டும் 3000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. துருக்கிக்கும் ஏறத்தாழ அதே அளவு இழப்பு ஏற்படும். மேலும் அந்த நாடுகளுக்கு சேவை நடத்தும் விமான நிறுவனங்களும் சிக்கலில் உள்ளன. கிரீஸ், அர்மேனியா போன்ற நாடுகளுக்கு இப்போது
அதிக இந்தியர்கள் செல்ல ஆரம்பித்துள்ளார்கள். குஜராத்தில் இருந்து 800 பேர் கொண்ட குழு துருக்கி அஜர்பைஜான் பயணங்களை ரத்து செய்து மற்ற நாடுகளுக்கு செல்ல முடிவு செய்துள்ளது. மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், சில ஆண்டுகளில் துருக்கி மற்றும் அஜர்பைஜானின் சுற்றுலாத்துறையில் மிக அதிக பேர் இந்தியாவில் இருந்துதான் வந்திருப்பார்கள். காரணம், கடந்த ஆண்டுகளில் அந்த நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சாத்தியமான பொருளாதார வாய்ப்பை இங்கு துருக்கியும் அஜர்பைஜானும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்ததன் மூலம் அழித்துவிட்டன. ஒருவேளை சில ஆண்டுகளில் மில்லியன் கணக்கில் இந்தியர்கள் அஜர்பைஜான் மற்றும் துருக்கியை பார்க்க சென்றிருப்பார்கள். அந்த ஒரு சாத்தியத்தையும் அவர்கள் வீணடித்து விட்டார்கள். காரணம், தேசபக்தி உள்ள இந்தியர்கள் இத்தகைய விஷயங்களில் கடுமையான நிலைப்பாடு எடுப்பதில் தயங்காதவர்கள். இது நீண்டகால அடிப்படையிலான பொருளாதார தாக்கம் மற்றும் இழப்பை துருக்கி மற்றும் அஜர்பைஜானுக்கு ஏற்படுத்தும் என்பது உறுதியாகும். ஜெய் ஹிந்த்.